ஒரு ஊர்ல பாபுலால் அவங்க மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஊர் ஜனங்க எப்பவுமே சொல்லுவாங்க அவங்களோட மனைவி ஒரு பேயன்னு சொல்லி. ஆனாலும் அவரு அதெல்லாம் நம்பவே மாட்டாரு. கேட்காம அங்க இருந்து போயிடுவாரு. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி பாபுலால் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் மெதுவா சத்தம் பண்ணாம எழுந்திருச்சு வீட்ல இருந்து அவ வெளிய போறா. கொஞ்ச தூரம் நடக்க நடக்க அவளும் பேயா மாறிடுறா. அதுக்கப்புறம் அவ ஊருக்குள்ள போயிடுறா. ஊர்ல எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரே ஒரு பெண்மணி மட்டும் வீட்டுக்கு வெளியே தூங்கிக்கிட்டு இருப்பா. பேய் அவளை பார்த்த உடனே அவளோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கிடுறா. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, இந்த பேய் என்ன மாட்டிக்கிச்சு, ஊருக்காரங்களே யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அந்த பேய் அவளோட உயிரை அவளோட உடல்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல அவளோட தலை கூட கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேயோட தலை ரெண்டா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த பேய் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுது. அதே நேரத்துல அவ ஒரு பெண்ணாக மாறிடுறா. ஆனா அவளோட தலை மட்டும் ரெண்டாக இருந்தது. அவ வீட்டுக்குள்ள ரெண்டு தலை இருக்கிறத மறைக்கிறதுக்காக அவ முந்தானிய போட்டு முடிக்கிறா. மறுநாள் காலையில ஆன உடனே ஜனங்க எல்லாரும் இறந்து போன உடலை பாக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் இந்த சாவை பத்தி தெரிவிக்கிறாங்க. அப்புறம் பாபுலால் வீட்டுக்கு வந்து சுஷ்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு போறாரு. அட சுஷ்மா, உன் தலைக்கு என்னாச்சு? ஏன் அது இவ்ளோ பெருசா இருக்கு? அட அது ஒன்னும் இல்லைங்க, தலை ரொம்ப வலிக்குதா, அதனாலதான் முந்தானி போட்டு கட்டி வச்சிருக்கேங்க. அதனாலதான் உங்களுக்கு பெருசா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதான் காரணமா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஊர்ல தலை துண்டாயி ஒரு பொணம் விழுந்திருக்கு. யாரோ ராத்திரி வந்து தலையை வெட்டி தலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அட சாமியே காப்பாத்திட்ட. எப்படியோ ஒருவேளை இவருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால எனக்கு இஷ்டப்பட்டதை செய்ய முடியாத போயிடும். பாபுலால் நல்லா தூங்கின உடனே சுஷ்மா எந்திரிச்சு அவ வீட்டுல இருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அவ பயங்கரமான பேயா மாறிடுறா. அவ யார வேட்டையாடுறது அப்படின்னு தேடிட்டு இருக்க நேரத்துல அவ முன்னாடி ஒரு லேடி நடந்து வராங்க. அவங்கள பார்த்த உடனே அவ முன்னாடி போய் நிக்கிறா. அட என்ன இதுக்கு ரெண்டு தலை இருக்கு? ஐயோ கடவுளே, இந்த பேய் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த பேய அவளோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கி அதுக்கப்புறம் அதோட வாயை திறந்து அவளோட உயிரை எடுக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அவளோட தலையும் கட்டாகி பேய்க்கு 3 தலை வந்துடுது. அப்புறம் பேய் வீட்டுக்கு கிளம்பி போயிடுது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னொருத்தர் செத்து கிடக்கிறத பார்த்து ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. இப்ப சுஷ்மாக்கு 3 தலை இருக்கு. அதனால அவ பெட்ஷீட்டை எடுத்து போத்து தலைய மறைச்சுப்பா. ஏன்னா பாபுலாலுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. அட உனக்கு என்னாச்சு? இவ்ளோ வெயிலான நாள்ல போய் போத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? ஐயோ அது ஒன்னும் இல்லைங்க, நேத்து ராத்திரில இருந்து உடம்பே சரியில்லைங்க, ரொம்ப குளிருது. அதனாலதான் பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அந்த தலையை வெட்டுறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் போய் இத பத்தி ஊர் தலைவர்கிட்ட பேசுறேன். அப்புறம் ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இத பத்தி சர்பஞ்ச் கிட்ட பேசுறாங்க. தம்பிகளா, இது ரொம்பவே பயங்கரமான குற்றம். இங்க யாரோ ஒருத்தங்க ஊர்ல இருக்கிற பொண்ணோட தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். தலைவரே, யாரோ ஒருத்தர் நைட் வந்து பொண்ணோட தலைய மட்டும்தான் எடுத்துட்டு போறாங்க. நாம அவங்கள கையும் களவுமா பிடிச்சே ஆகணும். அட நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? யாரோ ஒருத்தங்க பொண்ணோட தலைய தான் வெட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம ராத்திரி என்ன ஒரு பொண்ணு அனுப்ப முடியும்? அப்படி பொண்ணு அனுப்புனா மட்டும்தான் யாராவது வெட்ட வரும்போது நம்ம கையும் களவுமா பிடிக்க முடியும். அப்படிலாம் பண்றதுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அட இல்ல, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ராத்திரி ஆன உடனே பீமா அவன் மேல பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பெண் முகம் இருக்க ஒரு மாஸ்கா போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நடு ரோட்ல நின்னுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பீமா தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அப்ப இவ வெளிய வரா. அப்ப அவன் கண் திறந்து பாக்குறான். அதுக்கப்புறம் சுஷ்மா பின்னாடியே வரான். சுஷ்மா பேயாக மாறின உடனே அத பார்த்து பாபுலால் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு.
ஐயோ கடவுளே, நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்? நான் பார்க்கறதெல்லாம் உண்மையா? இந்த சுஷ்மா தான் பேயா? ஐயோ கடவுளே, நான் இத ஊர் தலைவர்கிட்ட சொல்லியே ஆகணும். பேய் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி பீமா நடந்து வந்துட்டு இருப்பான். பீமாவை பார்த்து அவ அது ஒரு பெண் அப்படின்னு நினைச்சுப்பா. ஐயோ கடவுளே, என்னடா இது? இது ஒரு பேய். அது மட்டும் இல்லாம அந்த பேய்க்கு 3 தலை இருக்கு. இதுதான் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களோட தலையை வெட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, தலையை யாரோ ஒருத்தங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அது பேயா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. பேய் வேற என் பக்கத்துல இருக்கு. ஐயோ, நான் சாக போறேனே. இப்போ 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 நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் அந்த பேய் அவன் முன்னாடி போய் நிக்குது. அவனோட கழுத்தை புடிச்சு அவ மேல தூக்குறா. அதுக்கப்புறம் வாயை திறந்து அவனோட உயிரை எடுக்க ஆரம்பிக்குது. ஆனா மாஸ்க் இருந்த காரணத்தால உயிரை எடுக்க முடியல. என்னடா இது, இவளோட உயிரை ஏன் இதனால எடுக்க முடியல? இவளோட தலைய நானே வெட்டி எடுக்கணும் போல இருக்கே. ஐயோ ஐயோ, நான் சாக போறேனே. இந்த பேய் என் தலையை துண்டாக்காம விடாது போல இருக்கே. கொஞ்சம் கீழே இறங்கி என் கழுத்தை மட்டும் பிடிச்சதுன்னு வையே, என் தலையே போயிரும். நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? ஐயோ. அவகிட்ட இருந்த ஆயுதத்தை எடுத்து அந்த தலைய வெட்டிடுறா. அந்த தலை கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறம் பீமா உள்ள ரொம்பவே பயந்து போயிருப்பான். அப்புறம் இந்த பேய் அந்த தலையை எடுத்து அவ தலை கூட ஜாயின் பண்ண ரொம்ப ட்ரை பண்றா. ஆனா அந்த தலை டூப்ளிகேட் ஆனதால அந்த பேயோட தலை கூட அது சேரவே இல்ல. அவ எவ்வளவோ ட்ரை பண்றா தலைய அவ தலை பக்கத்துல வைக்கிறதுக்கு. ஆனா அது கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப பாபுலால் சில ஊர்க்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வராரு. கிராமவாசிகளே, இந்த பேய் தான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கு. நான் அதை என் கண்ணால பார்த்தேன். அந்த பேய் இப்ப சுஷ்மாவோட உடம்புக்குள்ளதான் இருக்கு. அப்ப பீமா அந்த பெட்ஷீட்ல இருந்து வெளியே வரான். அத பார்த்த உடனே பேய்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஓஹோ, நீ பெண்ணாக மாறி வந்து என்ன ஏமாத்தினியா? என்னையே ஏமாத்திட்ட இல்ல? இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். என்னை ஏமாத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அப்புறம் அந்த பேய் அவனோட கழுத்தை புடிச்சு மேல தூக்குது. ஐயோ ஐயோ, சாக போறேனே. கிராமத்தாளுங்களே, என்னை காப்பாத்துங்கப்பா. அட, என்னை காப்பாத்துங்கப்பா. வாங்க, நம்ம பீமாவுக்கு போய் உதவி பண்ணலாம். இல்லனா அந்த பேய் பீமாவை கொன்னுரும். அட, நம்மளால இப்படி உதவி பண்ண முடியும்? அந்த பேய்க்கு 3 தலை இருக்கு. நம்ம போனா அந்த பேய் நம்மளையும் சாப்பிட்டுரும். நாம ஏதாவது பண்ணலாம். அட வீணா போனவனுங்களா, அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா, வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. அட, எனக்கு உதவி பண்ணுங்கடா. ஐயோ, சாக போறேனே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாரோ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாபுலால் கையில கத்தியை எடுத்து அந்த பேயோட ஒரு தலைய தைரியமா வெட்டிடுறான். அந்த தலை கீழே வந்து விழுந்துடுது. பேயோட ஒரு தலை கட்டான உடனே ஒரு பெண் உயிரோட வந்துடுறாங்க. பாபு அண்ணா, நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. பாருங்க, அதோட ஒரு தலையை வெட்டின உடனே ஒரு பொண்ணு உயிரோட வந்துட்டாங்க. அப்ப பாபுலால் அதோட இன்னொரு தலைய வெட்டிடுறாரு. அப்ப இன்னொரு பெண் உயிரோட வராங்க. ஐயோ கடவுளே, இப்போ ஒரு தலை மட்டும்தான் மீதி இருக்கு. ஒருவேளை நான் அந்த தலையை வெட்டினா சுஷ்மா செத்து போயிருவாளா? அதுக்கப்புறம் யோசிச்சு மிச்சம் இருந்த அந்த ஒரே ஒரு தலைய கூட பாபுலால் வெட்டிடுறாரு. அவரு மிச்சம் இருந்த அந்த தலைய வெட்டின உடனே அந்த பேய் மாயமாகி சுஷ்மாவாக மாறிடுது. இப்ப சுஷ்மாக்கு அந்த பேய்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு. செமையா பண்ணீங்க பாபு அண்ணா. நீங்க 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 பெரிய தைரியசாலிங்கண்ணா. நீங்க தனியாளாவே அந்த பேயை சமாளிச்சிட்டீங்க. சுஷ்மா, உனக்கு ஒன்னும் ஆகல தானே? உனக்கு உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? என்னங்க, என்ன ஆச்சு? நான் நல்லதா இருக்கேன். ஏன் இவ்ளோ நடுராத்திரியில நம்ம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கோம்? அப்புறம் ஊர்க்காரங்க என்ன எதுக்காக இப்படி பாக்குறாங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அண்ணி, அண்ணா உங்க தலையே வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடுச்சுங்க அண்ணி. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல.
அதுக்கப்புறம் பாபுலால் மற்றும் சுஷ்மா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்களுக்கு அந்த பேய்கிட்ட இருந்து எப்படியோ விடுதலை கிடைச்சிடுச்சு.